ஒரு நாள் இப்படியே வண்டியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பேனர் ஒன்று பார்த்தேன். கார்த்திக் அண்டு அரவிந்த் சாமியோட மெய்யழகன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னன்னா அது எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் திடீர்னு மெய்யழகன் ஒரு போஸ்டர் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்களே. படம் வெளில வரப்போது அதில் வந்துட்டு போயிடுச்சு, இல்லை வருமா வராதா இப்படி பல கேள்வியில் இருக்கும்போது 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கமலஹாசன் சாரோட வாய்ஸில் ஒரு ரீல்ஸு, யாரோ இவன் யாரோ இவன்ட்டு அப்பாப்பாப்பா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவரோட வாய்ஸில் ரொம்ப மெய்மறந்து ஒரு கேட்ட ஒரு சேடு சாங்ஸில் அந்த சாங்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி இப்போ தான் அப்டேட் வந்துட்டு இருக்குன்னு நினச்சா இன்றைக்கி வந்து அந்த படத்தோட டீசர் விட்டுட்டாங்க. ஸோ இது டீசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும். ஸோ தம்பி கொழுந்தன் பண்ணுறாரு, தம்பி பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவங்க அண்ணன் சூர்யா அண்ட் ஜோதி அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டைரக்டர் வந்து புதுசாக ஒரு பேர் சி பிரேம்குமாரா ஏதோ ஒரு பேர் பார்த்தனே, டைரக்டர் பேர் என்னப்பா சொல்லுங்களாம்ப்பா. ஆமாம், சி பிரேம்குமார் தான் டைரக்டர். முக்கியமாக எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சதுனால கம்போசிங் யாருன்னு பார்த்தா கோவிந்த் வசந்தா அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. எனக்கு அவரோட சாங் பார்த்துட்டேன். சார் என்ன ஒரு ஏஜில் அவரோட கம்பீரமான ஒரு வாய்ஸில் இந்த சேடு சாங் கேட்கும்போது அவர் சூப்பராக கேட்கலன்னு கேட்டு பாருங்க. சரி நம்ம அந்த டீசர் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ அப்டேட் வர வர நமக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுருக்கு. ஸோ இந்த டீசரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி கொஞ்சம் நிறையா பேசுவோமா, இல்லை கம்மியாக பேசிப்போமா? ரொம்ப பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, பொண்ணான டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? மெய்யழகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோவில் இவர் ஒருத்தர். ஏன்னா யதார்த்தமான ஒரு கேரக்டர். சரி பார்த்துக்கோ. இன்னது எடுத்தோன்னே அரவிந்த் சங்கர் வந்துருக்காரு கேஷுவலா. யாரு யாரு யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். நம்ம ஆள் தான். என்ன கண்டுபிடிக்க முடியலத்தா? அத்தானா? ஓ மை காட், சபையா இருக்கு இந்த ஸ்லாங். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அக்கா வீட்டுக்கார அத்தா நடிச்சு சொல்லுவாங்க. அது அத்தை பொண்ணு மாமா பையனை அத்தான் தான் சொல்றேன். கார்த்திக் அரவிந்த் பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? பாத்ரூம் எதுக்கு போனா இல்லையா? அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. ஆத்திர அவசரமா கேட்கலாம் போலடியே. சொன்னா செருப்பு கலட்டி அடிக்க மாட்டீங்களே. அத்தா இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த? மாமா சோறா 2 டீ. இங்க பாம்பு இருக்கா? ஆமாத்தா, நல்ல பாம்பு புடிச்சுனேங்க. சுத்தம் முடிய தூக்குங்க. அப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டனா? ஐயோ ஏதோ ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? பியரா? இல்ல இப்ப வேணாம். அப்பா அடிப்பீங்க. செப்டம்பர் 27 ஒரு 25 நாள் வெயிட் பண்ணுமா? 20 நாள் வெயிட் பண்ணும். கரெக்ட். ஓகே சரி இதான் பார்த்தாச்சு. விளம்பரத்தை வர நாங்கள் பார்க்கணுமா? ஓகே, அது மெய்யழகன் அந்த சாங்குக்கு அப்புறம் எனக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கேஷுவலாக ஒன்றுமே இல்லை, அப்படியே எடுத்தோட கண்ணை கட்டிட்டு அங்கே கேட்போம் அத்தான் அப்படிங்கும்போது. ஸோ எனக்கு அது எங்களுடைய ஃபீலிங்லாம் வருது. ஏன்னா நம்ம அத்தை பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி தான் கூப்பிடுறோம். அதான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அதான் அப்படி கேட்கும்போது அந்த ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள, அதாவது தப்பையும் மாமா பையன் தான் நினைக்கிறேன், ஏதோ கல்யாணத்துக்கு வரும்போது பார்க்குறாங்க. 2000 நோட்டை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த பீரியடில் எடுத்த படம். ஸோ ஏதோ சம் பிரச்சனைனால அப்படியே டிலே ஆகி இப்போ தான் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, இது படம் இந்த ஒரு டீசர் பார்க்கும்போது ஒரு ஜாலியாக அவருடைய கார்த்தியோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஒரு பயங்கர ஒரு அப்படிலாம் இல்லாமல் சில படங்கள்லாம் கேஷுவலாக பண்ணிட்டு சூப்பராக. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா பையா படத்தில் கொஞ்சம் அப்படியே ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு. அதுக்கப்புறம் ஒரு படம் நிறைய படம் சொல்லலாம் அவரோட கேஷுவலுக்கு. ஏதோ ஒரு படம் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருப்பார். அது பார்க்கும்போது அவ்வளோ யதார்த்தமாக, அவ்வளோ நேச்சுரலாக, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். ஸோ இந்த படமும் எனக்கு அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அப்டேட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி படத்தில் வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதே மாதிரி இருக்கும். அது ஆக்ஷனும் சூப்பராக செட் ஆகும். கார்த்திக் சும்மா சொல்லக்கூடாது, அவர் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். நல்ல ஒரு ஆக்டரு. ஸோ இந்த படத்தில் இந்த டீசரில் ஓகே இது சூப்பராக இருக்குது. அந்த பாட்டு இந்த டீசரு இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் சர்தார் படம் ஒரு டைம் வெளில வச்சு பார்த்தீங்களா, எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. திடீர்னு சர்தார்னு ஒரு டைட்டிலை பார்த்தோம், போஸ்டரை பார்த்தோம். என்னடா திடீர்னு கார்த்திக் வந்து வெள்ளத்தாடி வச்சுட்டு சர்தார்னு ஒரு ரொம்ப ஃப்ளாப்பாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா படம் வேற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மெய்யழகனும் வெறித்தனமான ஹிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு சொல்லுவோம். ஓகே கேஸ், சூப்பரான வீடியோ திரும்ப சந்திச்சுட்டே இருக்கும். பாய்.